எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்மைல் ப்ளீஸ். நான் எப்பவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதாண்டா யாரும் உன்னை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. என்ன கதிரும் மகியும் தனியாகவே பேசிகிட்டு இருக்காங்க? விடு, அவனுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு, தனியாக பேசட்டும். ஏன்டா நீ ஏதாவது பிளான் போட்டியா என்ன? நான்லாம் எதுவும் போடலை, அவனே பேசிக்கிட்டு இருக்கான். மகி உன்கிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு கதிர், தாராளமாக சொல்லலாமே. நீ கொஞ்ச நாளாக மாறிட்டு வர மாதிரி தெரியுது. யாரு, நானா? ஆமாம் மகி, நீ தான். முன்னால் எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுவேன், ஆனால் இப்போல்லாம் எதையோ யோசிச்சுட்டே இருக்கு, என்னன்னு தெரியலை. அப்படிலாம் எதுவும் இல்லை கதிர். உண்மையாவா? சொல்லு மகி, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. என்னது உனக்கு புரியலை? சில விஷயம் நம்ம நினைக்காமலே நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது. ஆமாம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதான்டா எனக்கும் சந்தேகமாகவே இருக்குது. இப்போ மகிழினியோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கதிரவன் மனசில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்காங்க கண்டிப்பாக. சரி வா மகி, போகலாம். என்னடா ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குன்னு இவ்வளோ நேரமாவா? ஹே சும்மா இரு யாழ்னி. என்னடா கதிர், பெரிய மீட்டிங் போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லையே. டேய், நான் உன்னை நம்ப மாட்டேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும். கதிர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு அனன்யா, என்ன ஹெல்ப் வேணும்? என் ஃபோன் அந்த பக்கமாக விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுக்குறியா? சரி ஓகே, வா எடுத்துறேன். கதிர், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு அனன்யா, என்ன விஷயம்? நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியாக வந்திருக்கிறது மகிழினிக்கு தெரிய வேண்டாம். ஏன், இதில் என்ன இருக்குது? இல்லை, அவள் தப்பாக எடுத்துக்கோல ரெண்டு பேரும் தனியாக வந்ததை பார்த்து. மகி அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டான். கதிர், மகிழினிக்கிட்ட எதையும் சொல்லிட்டு இருக்காத. என்ன சொல்லக்கூடாது அவகிட்ட? நம்ம இந்த மாதிரி ரெண்டு பேரும் தனியாக வந்தது என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன், அப்படி என்ன இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு? மகி இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் மூவ் சக்ஸஸ். கதிர், ஒரு சின்ன ஹெல்ப். இன்னும் என்ன ஹெல்ப் வேணும்? இந்த ஃபோட்டோவை மகிழினிக்கு காட்டாத. இதில் என்ன இருக்குது? இது நம்ம பழைய ஃபோட்டோ. அதுதான் சொல்கிறேன், மகிழினிக்கு காட்டாதன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி ஓகே விடு, நான் எதுவும் அதை பற்றி பேச மாட்டேன். என்கிட்ட காட்டக்கூடாத அளவுக்கு அப்படின்னா ஃபோட்டோ இருக்குது. அதில் என்ன நனியா என்கிட்ட இருந்து மறைக்கிற? அதெல்லாம் எதுவும் இல்லை மகி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகி. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். மகி நில்லு, மகி நில்லு. வாவ், எக்ஸலன்ட் அனன்யா. இது மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் சந்தேகத்தை. சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமாம், உங்கள் கடலையெல்லாம் முடிஞ்சிச்சுல, வீட்டுக்கு கிளம்பலாமே. இப்போ நீ வரியா இல்லையா? கிளம்பலாமா வேண்டாமா? ஏன் டென்ஷன் ஆகிற? கிளம்பலாம். மகி ஏன் அமைதியாகவே இருக்க? ஒன்றும் இல்லை கதிர். நிஜமாக ஒன்றுமே இல்லையா மகி? நிஜமாக தான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை கதிர். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு மகி, என்ன கேட்கணும்? நான் அனன்யாவை பற்றி கேட்கலாமா வேண்டாமா? எனக்கு ஒரே டவுட்டாக இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறது? அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா கதிர்? கேட்கலாம், கேளு மகி. அனன்யா உங்ககிட்ட என்ன காமிச்சா? எல்லாரும் வாங்க, பஸ்ஸு வந்துருச்சு. சரி, பஸ்ஸு வந்துருச்சு மகி, நான் நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன். சரி ஓகே கதிர், இந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு கதிர்கிட்ட கேட்டே ஆகணும் முழுசா. சரி ஓகே, பாய் கதிர். அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல? இல்லை கதிர், ஒரு மாதிரி தலைவலிக்குது, நான் கிளம்புறேன். மகிக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே. சரி ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம கிளம்பலாம். அக்கா வந்துட்டியா நீ? ஆமாண்டா, இப்போ தான் வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த சாப்பிட்றதுக்காக? அதெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல. அப்புறம் எதுக்கு நீ வெளியே போன? வெளியே போனால் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமாம், வாங்கிட்டு வரணும். ஆமாம், கதிரனாவும் சேர்ந்து தானே வந்தார். உனக்கு வேறு வேலையே இல்லையே? எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி தான் கேட்டுட்ருப்பியா? ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை, இதுதான் வேலையே. ஒழுங்காக இங்கேருந்து போயிடுறது, தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காத. ஐயோ அடிக்கிறியா? ஐயோ நான் எஸ்கேப். சரி போய் உட்காருவோம். கதிர் மெசேஜ் போட்டிருக்கான், அதுவும் வாய்ஸ் மெசேஜ். மகி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? ரிப்ளை பண்ணுவோமா? இல்லை வேண்டாம், கதிர் என்கிட்ட எதையோ மறைக்கிறான். அதை கேட்காத வரைக்கும் என்னால் அவங்ககிட்ட ஒழுங்காக பேச முடியாது.